வணக்கம். திருப்புகழ் மதிவண்ணன் பேசுகின்றேன். என்னிடம் ஒரு அன்பர் கேட்டார், பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்களே, அதிகாலையில் எழுவது, இதை பற்றி ஏதாவது அருணகிரிநாதர் பாடியிருக்கிறாரா என்று கேட்டார். அவர் பாடாமல் இருப்பாரா? வாக்கிற்கு அருணகிரி ஆயிற்றே, முதல் பாடலிலேயே பாடியிருக்கிறார் என்று சொன்னேன். அவர் கேட்டார், முதல் பாடல்ல எனக்கு தெரியுமே, அதுல ஒன்றும் அந்த மாதிரி வருவதாக தெரியவில்லையே. உங்களுக்கு ஏன் தெரியவில்லையா? இருக்கிறதே, ஒரு வரி இருக்கிறதே, மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே என்று பாடியிருக்கிறாரே. இறைவனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே என்று பாடியது பிரம்ம முகூர்த்தத்தின் பெருமைதானே என்று சொன்னேன். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தலை சுற்றி விட்டது. என்ன மதிவண்ணன், உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? மட்டவிழ் மலர்கொடு பணிவேனா, தேன் தொழிற்கின்ற மலர்களாலே இறைவனை பணிவோம் என்பதுதானே அர்த்தம். அதற்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். உடனே நான் சொன்னேன், மலர் பறிக்கிற நேரம் என்ன தெரியுமா? பிரம்ம முகூர்த்தத்துல தான் மலர் பறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேன் துளிர்க்கின்ற மலர்கள் இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் கழித்து சூரியோதயத்துல படித்தா வண்டுகள் வந்து, தேனீக்கள் வந்து உட்கார்ந்து விடும், தேனை குடித்து விடும். அப்ப மட்டவிழ் மலராக இருக்காது, தேனெல்லாம் தீர்ந்து போன மலர்களாக இருக்கும். அதை எச்சில் பூவது, அதை போடக்கூடாது. நம்ம ஆட்கள் எல்லாம் எச்சில் பூ போட்டுதான் இறைவனை வணங்குகிறார்கள். ஏன்னா விஷயம் தெரியாது. ஆகவே அதிகாலையில பறிக்க வேண்டும். சிறை அடி புகுதா முன்னும் சிறுகாலை எழுந்திருந்து. புஷ்ப விதினே ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல போட்டிருக்கிறான், சிறை அலி புகுதா முன்னம்னா வண்டு புகுதாத முன்னம், வண்டு போகாத முன்னாடி நீ பறிக்க வேண்டும் அர்த்தம். சிறைகளி புகுதா முன்னும் சிறுகாலை எழுந்திருந்து. சிறுகாலைங்கிறது என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, சொல்லட்டுமா? சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று ஆண்டாள் பெருமாற்று பாடுகிறார். சிற்றம் சிறுகாலைனா என்ன பொருள் தெரியுமா? காலைனா 6 to 7, சிறுகாலைனா 5 to 6, சிற்றம் சிறுகாலைனா 4 to 5. அந்த 4 to 5 நீ மலர் பறித்தாதான் அது மட்டவிழ் மலராக இருக்கும், தேன் துளிர்க்கின்ற மலர்களாக இருக்கும். இல்லாவிட்டா அதுக்கு அப்புறம் வந்து வண்டு தேனீக்கள்லாம் உட்கார்ந்து விடும், எச்சில் மலராக போயிடும். இதை இன்னொரு பாடல்லையும் ஆண்டாள் சொல்கிறாள், தூமலர் தூவி தொழுது. தூமலர்னா தூய்மையான மலர். எல்லா மலரும் தூய்மையான மலர் தானே. இப்ப தூமலர்னா என்ன தெரியுமா? உஷத்காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பறித்த மலர்னு அர்த்தம். இதுதான் மட்டவிழ் மலரோடு பணிவேனேன்னு வாக்கிற்கு அருணகிரி பாடுகிறார். அப்ப பிரம்ம முகூர்த்தம் என்பது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, எழுந்திருக்கவில்லை. ஆகவே எழுந்திருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் அத்தனை பேரும் பெரிய ஞானிகளாகவும் பெரிய சாதனையாளர்களாகவும் திகழ்ந்து, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது விஞ்ஞான சாதனைகள்லாம் நிறைய பேர் கண்டுபிடித்தார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப முதலாளியாக பெரிய பணம் சேர்த்து முன்னுக்கு வந்தார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எடுத்து படித்து பாருங்கள். எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறவர்கள் தான். எந்த ஊராக இருந்தாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துடணும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. இதைத்தான் அருணகிரிநாதர் மட்டவிழ் மலர்கொடு பணிவேனேன்னு பாடுறார். இதுக்கு ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. அந்த கதையை நினைத்தாலே எனக்கு மெய் சிலிர்க்கிறது. அந்த கதையை பிறகு ஒரு முறை சொல்லுகிறேன். வணக்கம். வாழ்க. மகிழ்ச்சி.